வணக்கம். அதிகாலை.comமும் இட்ஸ்டிப் ரேடியோவும் இணைந்து வழங்கும் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 23ஆம் அத்தியாயம் அமுதனின் அன்னை. வேளக்கார வீரர் படை பெரிய கடை வீதியின் வழியாக போயிற்று. படையின் கடைசியில் சென்ற சில வீரர்கள் கடைத்தெருவில் சில திருவிளையாடல்களை புரிந்தார்கள். ஒருவன் ஒரு பட்சண கடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்துக் கொண்டு வந்து மற்ற வீரர்களுக்கு விநியோகித்தான். பிறகு வெறும் கூடையை கடைக்காரனுடைய தலையிலேயே கவிழ்த்த போது வீரர்களும் வீதியில் சென்றவர்களும் ஹஹா என்று இறைந்து சிரித்தார்கள். இன்னொரு வீரன் வழியில் எதிர்பட்ட ஒரு மூதாட்டியின் கையில் இருந்த பூக்கூடையை பிடுங்கினான். பூவையெல்லாம் வாரி இறைத்துக் கொண்டே பூமாரி பொழிகிறதடா என்றான். அவன் வாரி வீசிய பூக்களை பிடிக்க முயன்ற வீரர்கள் குதித்தும் சிரித்தும் கொம்மாளம் அடித்தார்கள். எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு வீரன் நிறுத்தி மாட்டை வண்டியிலிருந்து பூட்டு அவிழ்த்து விரட்டி அடித்தான். மாடும் விரண்டு மக்கள் கூட்டத்திடையே புகுந்து சிலரை தள்ளிக்கொண்டு ஓடியது. மீண்டும் ஒரே கோலாகல சிரிப்புதான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், ஆஹா, பழுவேட்டரையரின் வீரர்களைப் போல் இவர்களும் விளையாடுகிறார்கள். இவர்களுடைய விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறது. நல்ல வேளை, இவர்களுடைய பார்வை நம்மீது விழாமல் ஒதுங்கி நின்றோம். இல்லாவிடில் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும், வந்த காரியம் கெட்டுப் போயிருக்கும் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசமும் அவனுக்கு புலனாயிற்று. வேளக்கார படை வீரர்களின் விளையாடல்களை இங்குள்ள ஜனங்கள் அவ்வளவாக வெறுக்கவில்லை. அவர்களுடைய கொம்மாளத்தில் ஜனங்களும் சேர்ந்து சிரித்து குதூகலித்தார்கள். இதை பற்றி கேட்கலாம் என்று திரும்பி பார்த்த போது பூக்குடலைகளுடன் நின்ற சிறுவனை வந்தியத்தேவன் காணவில்லை. கூட்டத்திலும் கோலாகலத்திலும் அந்த வாலிபன் எங்கேயோ போய்விட்டான். ஒருவேளை அவனுடைய வேலையை பார்க்க போயிருக்க கூடும். வேளக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுவதில்லை என்று வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இரவு பகல் எந்த நேரத்திலும் கோட்டைக்குள் பிரவேசிக்கும் உரிமை பெற்றவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் தண்டநாயகர்களும் தான். பழுவேட்டரையர்களின் குடும்பத்தாருக்கும் அவ்வுரிமை உண்டு என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். எனவே ராத்திரியே கோட்டைக்குள் போக வேண்டும் என்ற உத்தேசம் அவனுக்கு மாறிவிட்டது. தன்னிடம் இருந்த இலச்சினை மோதிரத்தை காட்டி சோதனை செய்ய வந்தியத்தேவன் விரும்பவில்லை. அதைவிட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை உதயத்துக்கு பிறகு கோட்டைக்குள் செல்வதே நல்லது. ராத்திரியில் அப்படியே கோட்டைக்குள் பிரவேசித்தாலும் அரசரை தரிசித்து ஓலை கொடுப்பது இயலாத காரியமே அல்லவா? கோட்டை மதிலை சுற்றிலும் இருந்த வீதிகளின் வழியாக வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டே மெதுவாக சென்றான். அன்று பல காத தூரம் பிரயாணம் செய்திருந்த அவனுடைய குதிரை மிக களைத்திருந்தது. சீக்கிரத்தில் அதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதுதான். இல்லாவிடில் நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இக்குதிரையினால் பயனில்லாமல் போய்விடும். வசதியாக தங்குவதற்கு ஒரு இடம் விரைவில் கண்டுபிடித்தாக வேண்டும். தஞ்சைபுரி அப்போது புதிதாக பல்கி பெருகி பறந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம். அதிலும் அப்போது மாலை நேரம். நூற்றுக்கணக்கான வீதி விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒளி வீசத் தொடங்கியிருந்தன. வீதிகளெல்லாம் ஜே ஜே என்று ஒரே ஜனக்கூட்டம். வெளியூர்களில் இருந்து பல அலுவல்களின் நிமித்தமாக வந்தவர்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் சோழ நாட்டு பட்டணங்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் வந்தவர்களும் இருந்தார்கள். புதிதாக சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளில் இருந்து வந்தவர்களும் காணப்பட்டார்கள். பொருணை நதியிலிருந்து பாலாற்றங்கரை வரையிலும் கீழக்கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரையிலும் பறந்திருந்த தேசங்களிலிருந்து தலைநகருக்கு பலர் வந்திருந்தார்கள். விந்திய மலைக்கு வடக்கே இருந்து வந்தவர்களும் கடல் கடந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் கூட சிலர் அம்மாநகரின் வீதிகளில் ஆங்காங்கே தோன்றினார்கள். ஆப்பம், அதிரசம் முதலிய தின்பண்டங்கள் விற்ற கடைகளில் மக்கள் ஈ மொய்ப்பது போல் மொய்த்து அப்பண்டங்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். வாழைப்பழங்களும் வேறு பலவித கனிகளும் மலைமலையாக குவிந்து கிடந்தன. பூக்கூடைகளை பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை. முல்லையும் மல்லிகையும் திரு ஆட்டியும் செண்பகமும் புஷ்ப குன்றுகளைப் போல் காட்சி தந்தன. அந்த மலர் குன்றுகளை சுற்றி பெண்மணிகள் வண்டுகளைப் போல் ரீங்காரம் செய்து கொண்டு மொய்த்தார்கள். புஷ்ப கடைகளின் அருகில் சென்றதும் வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனை நினைத்துக் கொண்டான்.
அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும். இந்த நகரில் வசதியாக தங்குவதற்கு ஓரிடம் அவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இப்படி எண்ணிய போதே சற்று தூரத்தில் அந்த வாலிபன் வந்து கொண்டிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். குதிரையில் இருந்து இறங்கி அவனை அணுகினான். தம்பி, பூக்குடலைகளில் ஒன்றையும் காணோமே, பூவெல்லாம் எங்கே, விற்றாகிவிட்டதா என்றான். விற்பதற்காக நான் பூ கொண்டு வரவில்லை, கோயில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகிவிட்டது, வீட்டுக்கு திரும்பி போகிறேன். எந்த கோயிலுக்கு நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்கிறாய்? தளிக்குளத்தார் ஆலயம் என்று கேட்டதுண்டா? ஓஹோ, தஞ்சை தளிக்குளத்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில் தான் போலிருக்கிறது. பெரிய கோவிலா அது? இல்லை, சிறிய கோவில்தான். கொஞ்ச காலமாக இத்தஞ்சையில் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி, திருவிழா ஆர்ப்பாட்டங்கள் அதிகம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டரையர்களும் துர்க்கையம்மன் கோவிலுக்குத்தான் அதிகமாக போகிறார்கள். தளிக்குளத்தார் கோவிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை. தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவாக வருவதில்லை. நீ இந்த புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறாயே, இதற்காக ஏதேனும் சன்மானம் உண்டா? எங்கள் குடும்பத்துக்கு இதற்காக மானியம் இருக்கிறது. என் பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைங்கரியத்தை செய்து வருகிறோம். தளிக்குளத்தார் கோயில் செங்கல் திருப்பணியா அல்லது கருங்கல் பணி செய்திருக்கிறார்களா என்று வல்லவரையன் கேட்டான். அவன் வருகின்ற வழியில் பல செங்கல் கோயில்களுக்கு கருங்கல் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதை பார்த்திருந்தபடியால் இவ்விதம் கேட்டான். இப்போது செங்கல் கோயில்தான். கருங்கல் திருப்பணி விரைவில் தொடங்கும் என்று கேள்வி. இந்த திருப்பணியை உடனே நடத்த வேண்டும் என்று பழையாறை பெரிய பிராட்டியார் விரும்புகிறாராம். ஆனால் என்று அந்த வாலிபன் தயங்கி நிறுத்தினான். ஆனால் என்ன? பராபரியாக கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்லுவதில் என்ன பயன்? பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். இதுவோ நாச்சென்றியும் கூடுமிடம், நம்மை சுற்றிலும் ஜனங்கள். இந்த மாதிரி இடத்தில் நின்றுதான் தைரியமாக எந்த ரகசியமும் பேசலாம். இந்த பெருங்கூட்டத்திலும் இரைச்சலிலும் நம்முடைய பேச்சு யார் காதிலும் விழாது. பேசுவதற்கு ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் அந்த வாலிபன். வந்தியத்தேவனை கொஞ்சம் சந்தேகத்துடன் பார்த்து, ஆஹா, இந்த பிள்ளை நல்ல புத்திசாலி. இவனுடன் சிநேகம் செய்து கொள்வதில் லாபம் உண்டு. பல விஷயங்களை அறியலாம். ஆனால் இவன் மனத்தில் வீண் சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. இவ்விதம் வந்தியத்தேவன் எண்ணி, ஆமாம், ரகசியம் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லைதான். போனால் போகட்டும். தம்பி, இரவு எங்கேயாவது நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். வெகு தூரம் பிரயாணம் செய்து மிகவும் களைப்படைந்திருக்கிறேன். எங்கே தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். என்ன உதாரணம்? இந்த புவன மோகினியான சுந்தராங்கி படமெடுத்த பாம்புக்கா ஒப்பிடுவது? இவளுடைய பால்வடிய முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும் பசி தீர்ந்து விடுமே. நாளைக்கு அவளை மறுபடி காணப் போகிறோம் அல்லவா? அவளுடைய குரலிலேதான் என்ன மதுரம். இவள் ஒரு அபூர்வமான அழகிதான். ஆனால் குழந்தை சோதரர் வீட்டிலும் அரசியலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த இன்னொரு பெண், அவளுடைய முகத்திலும் காந்தி ஒளிவிட்டது, அழகு சுடர்விட்டது. இரண்டு முகங்களும் சுந்தர முகங்களாயினும் அவற்றுக்குள் எத்தனை வேற்றுமை! அதில் கம்பீரமும் பெருந்தன்மையும், இதில் மோகனமும் கவர்ச்சியும். இப்படி இவன் உள்ளம் அந்த இரு மங்கையரின் முகங்களையும் ஒப்பிட்டுக் கொண்டிருந்த போது மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டாள். சர்வாதிகார கொடுங்கோல் அரசியான நித்ராதேவி வந்தியத்தேவனை பரிபூரணமாக ஆட்கொண்டாள். இத்துடன் 23ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.